ஸோ தமிழ்நாடு டீமுக்கு வந்து யாரை செலக்ட் பண்ணலாம். ஸோ எல்லா செஷன்லையும் நீங்கள் பண்ணுறதை பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ண போகிறோம். வெறும் ஒரு மேட்ச்சில் இல்லை. இப்போ நீங்கள் காலையில் பண்ண செஷன்லேயே நம்ம கோச்சஸ் கிட்ட சொல்லியிருக்கோம். கொஸ்டின் இல்லை, ரெக்வஸ்ட்டு. சார் முன்னாடி நிறைய டோர்னமெண்ட் நடத்தியிருக்காங்க. சார் முன்னாடி நல்லா தெரியும். செஸ் டோர்னமெண்ட்டில் வாலிபால் டோர்னமெண்ட் எல்லாம் ஃபேமஸ் போல நடத்தியிருக்காங்க. பட் இப்போ வந்து அவங்க அதிகமாக டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுறது பண்ணால் நல்லாயிருக்கும். ஆனால் ஃபுட்பாலில் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கணும், ஒரு வருஷம் இருக்கணும் அப்படின்ட்டு ரெக்வஸ்ட்டாக இருக்குது. Thank you, Ariharan sir. Ariharan is the first player from TNBFA to attend the India camp. ஒரு மாதம் இந்தியா கேம்ப்ல இருந்தா கொஞ்சம் அந்த ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால he had to drop and come back. But he is a person who is ரொம்ப interested in developing his football skills, but he is a national ranked chess player and a coach. So he is very here. இப்போ இந்த குரூப்ல வந்து நீ யார் எத்தனை பேர் அந்த இந்தியா கேம்ப்ஸ் போயிட்டு கை தூக்குங்க? 1 2 வினோத் எங்க? So Vinod Iverka, he is already played for India against Japan. Japan andala? Okay. நீ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. My name is Vinod. நான் வந்து ஜப்பான் டீம் எதிராக வந்து இந்திய டீம் விளாண்டுருக்கேன். அதில் வந்து வேற ஒன்றும் இல்லை, நல்லா தான் கோச்சிங் கொடுத்தாங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு பொறுத்தவரை வந்து ஃபிட்னஸ் தான் ஃபுட்பாலை பொறுத்தவரை முக்கியம். அதில் வந்து ஃபிட்னஸ் தான் வந்து மெயினாக வந்து கொடுத்தாங்க. தேங்க்யூ. உட்கார்லாம் இன்னும் வேற சார் கோல் கேட்க எங்க கூட ஒரு சார் வந்தார் மதுரை தவிர இல்லையா இல்லையா ராஜ்குமார் சார் கொஸ்டின். சார் இப்போ வந்து பேராலிம்பிக்ஸ்லேருந்து நிறைய பேர் நம்மளால் வின் பண்ண முடியுது, பண்ணுறோம் இந்தியாவில் இல்லை. பட் ஆனால் இந்த ஜாப் வைஸ் ரெகக்னேஷன் பார்த்தீங்கன்னா மாரியப்பன் கிடச்சிருக்க மாதிரி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு இன்டர்நேஷ்னல் ஆடிட்டு பேராலிம்பிக்ஸ் கூட இப்போது அவங்களுக்கு வந்து தனி ரெகக்னேஷன் எதுவும் கிடைக்கல. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் கிருஷ்ணன் கூட இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யாரை அப்ரோச் பண்ணணும் சார்? சப்போஸ் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடுக்காக விளையாடிருக்கோம், மேபி இந்தியாவுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம், நமக்கு ஒரு வேலை கிடைக்கலன்னா நம்ம யாரை அப்ரோச் பண்ணணும்? நமக்கு அதுக்கான ரெகக்னேஷன் கிடைக்கணும், ஒரு காலேஜ்லையோ இல்லாட்டி ஒரு எம்ப்ளாயபிலிட்டிக்கோ, அதுக்கு யாரை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி சார். தேங்க்யூ ராஜ்குமார் சார். Girls, any other questions? Let's sir எல்லாமே ஒண்ணா ஆன்சர் பண்ணலாம். Okay, so we have only one. So first recognition அந்த கேர்ள்ஸ் சைடில் சொன்னது நான் தெளிவாக பேசினேன், அதனால நோ கொஸ்டின்ஸ்னு சொன்னாங்க. ஸோ அது ஒரு பெரிய ரெக்கக்னிஷன். ஐ டேக் இட் அஸ் a certified one, right? Total of I think this is about 11 or 12 government schools and about 9 or 10 government aided schools. So that is what I know. But the problem in the game என்னன்னாக்கா இந்த பிளைண்ட் ஃபுட்பாலுக்கு வந்த பசங்க எல்லாருமே என்கிட்ட வந்து ஏன் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்கிறேன், அவங்க வந்து ஸ்கூலில் வந்து பிளைண்ட் ஃபுட்பால் ஆடினதே இல்லை, அந்த வாய்ப்பு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இந்த கேம் வந்து ஒரு 10 வருஷமாக இருக்குது. ஆனால் அவங்க இங்கே வந்த பிறகு தான் இந்த பிளைண்ட் ஃபுட்பால்ன்றது என்ன, அந்த பிளைண்ட் ஃபுட்பாலை தொட்டு பார்த்ததே அவங்க தான். The first step in our vision is middle school, 6th, 7th, 8th அப்படியே starting from there. எத்தனை பிளைண்ட் ஸ்கூல் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ஒரு மினிமம் 25 பால்ஸை கொடுத்துட்டு அதே டைமில் வந்து அவங்க ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் இருந்தாங்க. சில ஸ்கூலில் வந்து அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லைன்றாங்க பசங்க. ஸ்கூலில் டீச்சர் ரிட்டையர் ஆகிட்டு அதை அப்பாயின்மெண்ட் பண்ணவே இல்லை, அப்படியே கிடக்கிற பொசிஷன். இல்லாட்டி ஒரு டீச்சர் அந்த ஸ்கூலில் இருந்து அவங்கள கொண்டு வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன கேம்பில் வச்சு ஒரு 2 day இன்டென்சிவ் கேம்பில் வச்சு அவங்கள ட்ரெயின் பண்ணிட்டு அனுப்ப வேண்டியது. ஸோ அந்த ஸ்கூலில் பசங்க வந்து சார் அந்த ஃபுட்பால் ஆடணும்னு சொன்னாக்கா அந்த பாலை கொடுத்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பேசிக் ட்ரைனிங் கொடுக்குது. அது நடந்ததுனாக்கா we are on our first step. We are taking the first step towards promoting this game at school level.
நெக்ஸ்ட் இப்போ இவங்கெல்லாம் வந்த மாதிரி இப்போ யூனிவர்சிட்டியில் வந்துட்டாங்க, காலேஜில் இருக்காங்க. அதே காலேஜஸ்ல வந்து இப்போ சில காலேஜில் இப்போ தியாகராஜ காலேஜில் வந்து மிஸ்டர் செல்வகுமார் இருந்தார். ஐ திங்க் நான் பேசுனதுல வந்து இட் லுக்ஸ் லைக் அ வெரி எக்ஸலன்ட் ப்ரோக்ராம் இஸ் காட் இஸ் கிவிங் தி பாய்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிளே அண்ட் ப்ராக்டிஸ். அதே மாதிரி மக்களுடைய பசங்க வேறு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. சென்னையில் வந்து நம்ம ராயலா பாய்ஸ் வந்து எங்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இட் ஹேஸ் டு பி ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்ட் ப்ரோக்ராம் இன் த காலேஜ் வேர் இட் கேன் லீட் டு 2 things. ஒன் வந்து it is inter-school competition. The game ஆரம்பிச்சுனாக்கா ஸ்கூலில் ஜூனியர் லெவலில் வந்து ஒரு inter-school competition ஆரம்பிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து we can also do inter-college. காலேஜில் ஆரம்பிச்சுனாக்கா automatically we can force All India Inter-University Sports Union to have blind football for inter-university. ஏன்னா அது இப்போ இல்லை. So once they start playing university level ஆட ஆரம்பிச்சுனாக்கா அது automatically அந்த form 1 வருது அவங்களுக்கு. So opportunities for employment எல்லாமே improve ஆகும். Next is to increase our base of coaches and referees. Coaches and referees training is very important. அதை increase பண்ணணும். The next part of the vision is to create 5 centers pan Tamil Nadu, that is north, south, central and east. Divide பண்ணிட்டு with government support. This all has to come. இப்போ உங்களுக்கு அந்த access இருக்கு, you are speaking in the right circles. But this is what we also want to do. அப்போ இந்த 5 centersல வந்து ஒரு ப்ராப்பர் பிளைண்ட் ஃபுட்பால் உடைய 20x40 turf with side boards. அப்போ இந்த பசங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 1.5 hour 2 hours ட்ராவல் டைமில் ஒரு பிளைண்ட் ஃபுட்பால் சென்டரை ரீச் பண்ணுறோம். 5 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து அது நடுவில் எங்கேயாவது ஒரு கிரவுண்டை போட்டோம்னாக்கா ஒரு 2 hours ட்ராவலிங்கில் வந்து மார்னிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி திருப்பி ஈவினிங் ப்ராக்டிஸ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஒன் எலீட் சென்டர், ஒரு எலீட் ரெசிடென்ஷியல் சென்டர் எங்கேயாவது கிடச்சதுனாக்கா அந்த பசங்களை ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம் அங்கே வச்சு இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ரோக்ராம் ஃபார் அலாங் வித் த காலேஜ் வாட் எவர் இட் இஸ். தட் இஸ் அவர் பாத்வே. அப்படி எடுத்து போனோம்னாக்கா தென் வி ஆர் கோயிங் டு ரீச் சம்வேர். ஒன் ஆஃப் அவர் விஷன் இஸ் டு வின் த நேஷனல்ஸ். தமிழ்நாடு வந்து நேஷனல்ஸை வின் பண்ணுவோமா? சொல்லிட்டீங்க. ஏன்னாக்கா ஐபிஎஃப்எஃப் வந்து நம்மளை வந்து அடுத்த நேஷனல்ஸை தமிழ்நாடு நடத்த சொல்றாங்க. என்ன எடுத்து பண்ணலாமா? பண்ணாங்க, வின் பண்ணோம். பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டும் வின் பண்ணோம். அவங்க சொல்றாங்க ஒரு 20 டீம் பாய்ஸ்ல, கேர்ள்ஸ்ல 8 டீம். ஸோ ஒரு 280 பிளேயர்ஸ் தமிழ்நாடுக்கு வந்து 6-7 நாள் இருந்து மேட்சஸ் ஆடணும். அது ஆர்கனைசேஷன்ல வந்து எங்களுக்கு பெரிய ஒர்க். அது எடுக்க முடியுமா எடுக்க முடியாதான்னு நான் பயந்துட்டு இருக்கேன். ஆனால் மெயின் வந்து நம்ம நடத்தணும்னாக்கா அது எங்கள் விஷன்லேயே போட்டிருந்தோம். we want to win it, host the nationals and win. அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எப்போ போட்டேன், இது 2018 போட்டிருக்கேன். டிஎன்டிஎஃப்ஏ வெப்சைட்டில் 2018 போட்டிருக்கேன். 2022 டிஎன்டிஎஃப்ஏ will host national and win it. 2023 TNBFA will host an international tournament in Tamil Nadu. 6 of the best teams come from Tamil Nadu. And the team பார்க்கணும் உங்களுக்கு. Brazil world champions, Paralympic champions, திருப்பி சாம்பியன்ஸ் ஆயிட்டாங்க. 5 தடவை சாம்பியன்ஸ். அந்த மாதிரி டீம்ல கூப்பிட்டு வந்து தமிழ்நாடுக்கு அவங்க ஆட வச்சு நம்ம தமிழ்நாடு பப்ளிக்கு காட்டணும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும், அவங்க கூட மிக்ஸ் பண்ணி ஆடுறீங்க. ஸோ தட் இஸ் அவர் விஷன். நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அந்த பிளைண்ட் ஃபுட்பாலில். மிஸ்டர் கோவிந்தன் வந்து 3 வருஷமா இருக்காரு. ஸோ இவங்களால முடியும். இப்போ நம்ம சிஎம் கூட வந்து ஸ்போர்ட்ஸை டெவலப் பண்ணணும் நிறைய இது இருக்கு. அது எல்லாத்தோட வந்து மெயின் வந்து இந்தியன் ஸ்போர்ட்ஸ் ஹிஸ்ட்ரியிலே வந்து த பெஸ்ட் எவர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் இந்தியா in any international competition வந்து இந்த போன வாரம் டோக்கியோ 2020 Paralympics பண்ணோம். This is the best performance by any Indian team in any international level. para athletes பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் அந்த வாய்ப்புகள் நிறைய வரப்போகுது இனிமேல். ஏன்னா டெஃபினட்டாக நம்ம ஒரு லெவலுக்கு வந்து இந்த Paralympicsல வந்து ஐ திங்க் இட் வாஸ் a total of 20 medals என்னமோ. இனிமேல் அது கம்மியாகக்கூடாது. எல்லா கேம்லையும் அது இன்க்ரீஸ் ஆகினே தான் இருக்கணும்.
So definitely government support from center level. I'm sure the CM would state level or the support from the army. That is one part. Another part was why are we playing football? Yeah, football are. There are two things I wanted to take away from here. One is to develop a love for the game. Love the game, enjoy the game. That's the first part. The second is about social skills development. It is about teamwork. It's about leadership. It's about collaboration and enjoying victory and loss. இதெல்லாம் வாழ்க்கையில லைஃப் ஸ்கில்ஸ் தான் இதெல்லாம். அதுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்குறோம். 3 நாள் இங்க வந்துட்டு கேம் கத்துக்காங்க. Learn to be fit, because one of the biggest slogans of the government of India today is Fit India. Sir, அதை பற்றி தான் சொன்னார். If all of you are fit through the game of your choice, உங்கள் கேம் எதாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த கேமை விளையாடிட்டு உங்கள் ஃபிட்னஸை டெவலப் பண்ணீங்கன்னாக்கா பர்சனலி உங்கள் ஹெல்த்துக்கு வந்து ஆல்வேஸ் குட். ஸோ அது எப்போ, that is the first goal. Winning is going to come afterwards. All that is afterwards. But the first goal is to develop the life skills which are more important. Winning and losing, some of you will become elite players, some of you will be recreational players, some of you are just going to come and say, I want to be a part of the team, I want to enjoy the camaraderie of being with the team. இதுதான் எனக்கு தேவை. எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு டீம்ல ஒரு குரூப் கோச்சிங் வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. Wow, that's a big number. Okay, thank you. So எல்லாத்தோட அர்த்தம் எனக்கு இருக்கிற மெயின் இது. நீங்க வந்து ஒரு கோச்சிங் இதுல வந்து ஃபார்ம் எல்லாம் வந்து இருக்குது. டெஃபினட்டா இது வந்து வித் சப்போர்ட் இது கண்டினியூ பண்ணாக்கா நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டுனே போயிருப்போம். இன்னைக்கு இந்த கேம்ப்ல வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது செபாஸ்டியன் சார், நீங்கள் சொன்ன விஷயங்கள், யுவர் விஷன் அண்ட் மிஷன் சொன்னீங்க. ஸோ அப்சல்யூட்லி யுவர் விஷன் அண்ட் மிஷன் ஆர் வெரி கிளியர். ஸோ அதில் we are ready. I am personally ready to travel along with you. கண்டிப்பாக பண்ணலாம். 5 centers கண்டிப்பாக எந்தெந்த சென்டர் நீங்கள் நோட் பண்ணுங்கள். எல்லா சென்டர்ஸ்லையுமே நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஸோ எஸ்பெஷலி அகைன் அண்ட் அகைன் நான் சொல்கிறது, நான் சென்னையில் தான் அதிகமாக இருந்தேன், ஆனால் இப்போ மதுரையில் இருக்கிறேன். அதனால் மதுரையில் ஐ கேன் சப்போர்ட் யூ டோட்டலி. அதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம காங்கிரிகேஷனுக்கு இன்ஸ்டியூஷன் மதுரையில் இல்லை. ஸோ சிவகங்கை நியர்பை இருக்குது. ஸோ ஈவன் நீங்கள் சொன்ன இந்த ப்ராக்டிஸ் அந்த இதெல்லாம் கூட இந்த நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த 1 among the 5 centers you can plan மதுரை. ஸோ அது I can assure. And taking this game to many that visually challenged related institutions definitely will do. இப்போ என்ன ஒரு இதுன்னா, ஸ்பெஷல் ஸ்கூல்ஸில் இப்போ ஸ்ட்ரென்த் இருக்கிறது இல்லை. This is the contact என்னுடைய ஃபேமிலி மூலமாக ரீச் பண்ணுது. Mr. Ramesh Ramakrishnan, the chairman of the Transworld Group, was very kind. நான் கூப்பிட்ட உடனே okay, give me 2-3 days இருந்தாரு. அப்புறம் I said okay, I will come in as your title sponsor. So that's why this year போன கேம்ப்ல we had Lawrence and Mayo. So this year our title sponsor on our t-shirts is the Transworld Group. Let's give a big hand up to the Transworld Group. I'm hoping that we can build a relationship with them. In the camp நிறைய பேர் வந்து நம்ம சப்போர்ட் பண்றாங்க through different methods. Some of them contributing financially, some with their own products. For example, இப்போ உங்களுக்கு in case of any medical emergency, by any help தேவைனாக்கா, we have one of the best hospitals and the best medical team in Chennai, which is the Ramchandra Hospital in Porur. They are our partners, our medical partners, and they are வந்து ஒரு CSS சொல்லிட்டு Center for Sports Sciences. Professor Armugam, who is the head of the Center for Sports Sciences, maybe he will join us. Our team members போய் அவங்க நினைச்சிருப்பாங்க இது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அவங்களே வந்து பார்த்துட்டு சொல்கிறாங்க, சார் we did not know that this was so big. அவங்க வந்து சென்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னாக்கா இந்தியாவில் வந்து இப்போ டுடே ஒன் ஆஃப் த டாப் ரிசர்ச் சென்டர்ஸ் ஃபார் ஸ்போர்ட்ஸ் சயின்சஸ். மேபி நீங்களும் யாராவது சயின்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பசங்க வந்து பயோமெக்கானிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் வந்து மூவ் பண்ணணும்.
அது அப்புறம் பார்த்துக்கலாம். But they are also one of our big sponsors of the medical side. So give them a big hand, please. Biggest support is Rector X. Rector X is our ball partner. அவங்க வந்து especially Mrs. Shalini Gupta, the owner. நான் எப்போ கூப்பிட்டு கேட்டாலும், okay Sebastian, you tell me what you want. But as long as you are promoting my brand, I will give you whatever I can give. So they have contributed all the balls for us and our stocking. So big thank you to Rector X. So we will have the token distribution of the uniforms by Mr. Govindan. Neil, can you come up please here? Sir, if you can just stand up the way you are. Thank you. Brother, you can also stand up there. So we start with the ladies, as always, ladies first. So Raji, you can take the t-shirt. Okay. So sir, you can put it on over your t-shirt. Okay.